Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்ட்ல சாப்டர் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா சிலபஸ்ல இருக்கிறது நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அன் அல்காரிதம். அல்காரிதம்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ப்ராப்ளம் சால்விங், ப்ராப்ளம் அனாலிசிஸ் ஸ்டார்ட் சொல்றப்பே அல்காரிதம்னு ஒரு விஷயத்தை பத்தி சொன்னேன். அந்த அல்காரிதம்னா என்னன்றதை தான் இங்க கிளியரா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அல்காரிதம் அப்படின்னாலே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு சொல்ல போற ஸ்டெப்ஸை தான் நம்ம அல்காரிதம்னு சொல்ல போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், நீ இதை இப்படிதான் பண்ணணும், இப்ப டீ எப்படி போடணும்னு கேட்டா இப்படிதான் போடணும், நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேரு தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ அல்காரிதம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த step-by-step procedure or sequence of instruction that describe a method for solving the problem. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக நான் கொடுக்க போற மெத்தட். ஓகேவா? இன்னொரு வேர்ட்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா steps must be ordered, unambiguous and finite in number. That means கரெக்டான ஆர்டர்ல இருக்கணும். இதுக்கு அடுத்து இது நம்ம ப்ராப்பரா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும், இந்த ஸ்டெப்பை பண்ணணும், அப்பதான் சரியா வரும்னு அந்த ஆர்டர் இருக்கணும், தெளிவா இருக்கணும். அதான் unambiguous அப்படின்றது தெளிவா இருக்கணும். Then finite in numberனா கம்மியான ஸ்டெப்ஸ்ல இருக்கணும். வள கொலன்னு இஷ்டத்துக்கு போயிடாம கம்மியான ஸ்டெப்ஸ்ல கரெக்டான ஸ்டெப்ஸ்ல இருக்கணும். சோ இதுதான் அல்காரிதம்கான எக்ஸ்பிளனேஷன். இதை எப்பயுமே நீங்க மறக்க கூடாது. ஓகேவா? தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த அல்காரிதம்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, அல்காரிதம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். ஸோ அல்காரிதம் ஷுட் பி ரிட்டன் இன் சிம்பிள் இங்கிலீஷ். ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங் யாரு படிச்சாலுமே அதை படிச்ச உடனே இங்க இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் அதை பண்ணணும்னு ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஹியூமனால எல்லாராலையுமே ஒரு கோடிங்கை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமானா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம படிச்சிருந்தா தான் தெரியும். பட் அல்காரிதம் சிம்பிள் இங்கிலீஷ்ல இருந்தா யார் வேணா எப்ப வேணா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அல்காரிதம் ஷுட் பி இன் ரிட்டர்ன் இன் சிம்பிள் இங்கிலீஷ். தென் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி அக்யூரேட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டான மீனிங்கோட அக்யூரேட்டா நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகேவா? தென் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் அன் அல்காரிதம் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் இன்ஃபினிட்லி. வந்த விஷயமே திரும்ப என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபைனைட் நம்பர் ஸ்டெப்ல இதை பண்ணா போதும் அப்படின்னு நான் ஸ்டெப்ஸை கொடுத்துடணும். ஓகேவா? தென் அல்காரிதம் ஷுட் கன்க்ளூட் ஆஃப்டர் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடணும், அல்காரிதமை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு போகக்கூடாது. கண்டிப்பா ஒரு அல்காரிதம்ல எண்ட் பாயிண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ அல்காரிதம் எழுதணும்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து லாஸ்டா ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? தென் derived result should be obtained only after the algorithm terminate. எப்ப அல்காரிதம் முடியுதோ அப்பதான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ், எப்படி ஒரு அல்காரிதம் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஒரு குட் அல்காரிதம். ஒரு குட் அல்காரிதம்னு எதை பார்த்து நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை வச்சு தான் நான் அல்காரிதம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம், அடுத்து மெமரி, அடுத்து அக்யூரசி. டைம் அப்படின்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எது பெஸ்ட் அல்காரிதம்னு சொல்வேன்னா, கம்மியான டைம்ல யார் எனக்கு என் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். ஸோ டைம் மீன்ஸ் டு எக்ஸிக்யூட் அ ப்ரோக்ராம் இஃப் த லெஸர் டைம் இஸ் then it is the better one. எது கம்மியான டைம்ல எனக்கு எந்த அல்காரிதம் சீக்கிரம் எனக்கு முடிச்சு கொடுக்குதோ அதுதான் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? அப்போ ஒரு குட் அல்காரிதமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து மெமரி. மெமரினா என்ன, ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ்ல என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்றது. அப்போ கம்மியான இடத்துல என் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். ஸோ டு எக்ஸிக்யூட் அ ப்ரோக்ராம் இஃப் த லெஸர் மெமரி இஸ் ரெக்வயர்ட் இட் இஸ் பெட்டர். ஓகே, கம்மியான மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து தேர்ட் ஒன் அக்யூரசி. அக்யூரசி அப்படின்னா என்ன, கரெக்ட்னஸ். இவ்வளோ அக்யூரேட்டா மைன்யூட்டா கூட எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா அக்யூரேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிபிள் அல்காரிதம், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண நிறைய அல்காரிதம் எழுதலாம், நிறைய வகையான வே எழுதலாம். பட் அதுல எது ரொம்பவே இம்பார்ட்டன்டா ரொம்ப அக்யூரேட்டா கரெக்டா எனக்கு கொடுக்குதோ அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயமும் ஒரு அல்காரிதம்ல இருந்து
இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அல்காரிதமா இருக்கும். ஓகேவா? ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபுல் அல்காரிதம் என்னென்னது? டைம், மெமரி அண்ட் அக்யூரசி. ஓகே, தென் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அல்காரிதம் எழுத போறேன். எக்ஸாம்பிள். ஓகே, லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு தான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? அல்காரிதம் எழுதணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ முதல் ஸ்டெப் ஸ்டார்ட்டா இருக்கணும். கம்பல்சரி ஸ்டார்ட் பண்றோம் ஒரு அல்காரிதம். லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? 3 நம்பர் வாங்கணும்னு அர்த்தம். அப்ப செகண்ட் ஸ்டெப் ரீட் 3 நம்பர்ஸ் A B C ன்னு 3 நம்பர் வாங்குறேன். இப்போ எது பெருசு நான் கன்க்ளூட் பண்ணணும்ல. A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. A வந்து B ஐ விட பெருசா இருக்கணும், A வந்து C ஐ விட பெருசா இருக்கணும். அப்பதான் A வந்து பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? கன்க்ளூட் பண்ண முடியும். கரெக்டா? அதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நம்ம அதை தான் இங்க முதல்ல தேர்ட் பாயிண்ட்ல கொடுக்குறோம். if A வந்து கிரேட்டர் தென் B ஆ இருக்கணும், then A வந்து கிரேட்டர் தென் C ஆவும் இருக்கணும். அதனாலதான் அண்டுன்னு கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா then ஏன்றா பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? செகண்ட் else if இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் என்னது? B. ஓகேவா? B வந்து என்னவா இருக்கணும்? நமக்கு C ஐ விட பெருசா இருந்தா மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி ஏக்கு வந்து கண்டிஷன் சொல்லிட்டோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? B வந்து கிரேட்டர் தென் C ஆ இருந்துச்சுன்னா B தான் பெருசு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் தான் பெருசு? C தான் பெருசு. கரெக்டா? அப்போ எல்ஸ் ரெண்டுமே இல்லைன்னா லார்ஜஸ்ட் வந்து C தான். ஓகேவா? ஸோ ஃபைனலா என்ன பண்ணிடுவோம்? ரிசல்ட் லார்ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுவோம். நம்ம ப்ரோக்ராம் அல்காரிதமையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படிதான் ஒரு அல்காரிதம் வந்து சிம்பிளா எழுதணும். ஓகே, புரியுதா? முதல்ல ஸ்டார்ட் 3 நம்பர் வாங்குறோம். லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னால ஏபிசின்னு. A வந்து B ஐ விட பெருசா இருக்கணும், A வந்து C ஐ விடவும் பெருசா இருக்கணும். ரெண்டை விட பெருசா இருந்தா A பெருசுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா else if B வந்து C ஐ விட பெருசா இருந்துச்சுன்னா B தான் பெருசுன்னு அர்த்தம். அதுவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா C தான் பெருசுன்னு அர்த்தம். அந்த லார்ஜஸ்ட பிரிண்ட் பண்ணி அல்காரிதமை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, this is the example for largest of 3 numbers algorithm. ஓகேவா? then building blocks of an algorithm. இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு அல்காரிதம் எழுதணும்னா எனக்கு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எதெல்லாம் சேர்ந்தா ஒரு அல்காரிதம் கிடைக்கும் அப்படின்றது. முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டா இன்புட் தான் முதல்ல தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து டேட்டா ஏதாவது கொடுத்தாதான் அது அல்காரிதமே எழுத முடியும். இப்போ லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் நான் கொடுத்தாதான் 3 நம்பரை இன்புட்டா வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த இன்புட் இம்பார்ட்டன்ட்ல. ஸோ the data we provided to an algorithm, it is used to supply the necessary values that the algorithm will process. அல்காரிதம் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்டான விஷயம். தட் மீன்ஸ் ரீடிங் நம்பர், ஸ்ட்ரிங், கேரக்டர் இதெல்லாம் ரீட் பண்றது. இங்க C பொறுத்தளவு அது scanf அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் காம்போனன்ட்ஸ் பார்க்குறேன். இப்போ scanfனா என்ன? இட் இஸ் an இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து அப்படின்னா இந்த scanf யூஸ் பண்ணுவோம். இந்த %d பேரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். %d அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்புட்டை இன்டிஜர்ல வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சிம்பிள் போட்டு என்ன வேரியபிள்ல வாங்க போறோம் அந்த இன்புட்னு எழுதுறோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட். இன்புட் அவுட்புட் தானே முக்கியமான பில்டிங் பிளாக் அல்காரிதம்ல. ஸோ இன்புட் வாங்கியாச்சுனாலே அவுட்புட் கொடுக்கணும் அந்த அல்காரிதம்லாம் சால்வ் பண்ணி. ஸோ தி ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் த எக்ஸிக்யூட்டிங் அன் அல்காரிதம். ஸோ பிரிண்டிங் த சம், லார்ஜஸ்ட் நம்பர், ஃபேக்டோரியல் இந்த மாதிரி எந்த அவுட்புட் வேணா இருக்கலாம். இங்கே நமக்கு C ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவு printf அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ printf அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு என்ன பிரிண்ட் எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகணுமோ அதுக்கும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதை சால்வ் பண்ணி. இப்போ சம் ஈக்குவல் டு A + B னா அது சம் அப்படின்னு கமா போட்டு போடணும். இல்ல ரிசல்ட்னா ரிசல்ட். ஓகேவா? இதுதான் இன்புட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக்ல. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னது? ப்ராசஸ் பண்றது. ப்ராசஸ் பண்றதுன்னா என்னோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது. தட் மீன்ஸ் the sequence of steps or logic applied to the input data to get desired output. நமக்கு வேணும்ன்ற இன்புட் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக அந்த இன்புட்டை வச்சு நம்ம பண்ண போற ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அடிஷன், கம்பேரிஷன், ஸ்டார்டிங் எக்ஸெட்ரா. தட் மீன்ஸ் சம் ஈக்குவல் டு A + Bன்றது தான் இங்க ப்ராசஸ்ல வரப்போற விஷயமே. ஓகேவா? fourth one decision and condition. decision and conditionனா if else ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம்ல இப்போ லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்ல அதுக்கு பேர் தான். இந்த கண்டிஷன் இருந்தாதான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்பர் வந்து ஆடா ஈவனான்னு நான் செக் பண்ணணும்னா if, else if, switchனு வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ if else மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். if நான் வந்து நம்பர் வந்து டிவைடட் பை
2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடைச்சிச்சு அப்படின்னா நான் பிரிண்ட் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஈவன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லை அப்படின்னா ஆடுன்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்வேன். இதுக்கு பேர் தான் டிசிஷன் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரிப்பீட்டேஷன் அண்ட் ஐட்ரேஷன். ரிப்பீட்டேஷன் அண்ட் ஐட்ரேஷன்னா வந்த விஷயமே திரும்ப வர்றது. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருவோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். போய் அதே விஷயத்தில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம ரிப்பீட்டேஷன் ஆர் ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ரிப்பீட்டிங் த ஸ்டெப் அன்டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் முடிகிற வரையும் அந்த லூப் திரும்ப சுற்றுது. இதுக்கு பேர் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் கொடுத்துருக்கோம், என்ன வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், என்ன கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் வேல்யூ இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது பின்னாடி படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் ஒன் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்டர்ல தான் என்னோட எக்ஸிகியூஷன் வந்து இருக்கணும், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஆர்டர்ல தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்ல தப்பாயிடும் அப்படின்றது அர்த்தம். ஸோ த ஆர்டர் இன் விச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ensures the கரெக்ட் ஃப்ளோ ஆஃப் ஆப்ரேஷன். கரெக்டா ரீட் ஆயிருக்கு அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல இன்புட்டை ரீட் பண்ணணும், அடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணணும். இதுதான் என்னுடைய ஆர்டர். இந்த சீக்வன்ஸ்ல வந்து போனாதான் என் அல்காரிதம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகே, முதல்ல இன்புட், அவுட்புட், நான் பண்ண போற ப்ராசஸ், டிசிஷன், கண்டிஷன், ரிப்பீட்டேஷன், ஐட்ரேஷன், அதோடைய சீக்வன்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அல்காரிதம். அல்காரிதம்னா என்ன? அதோட பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ், குவாலிட்டிஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.